பாதுகாப்பான ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்காக வேண்டி ஒரு சின்னதொரு துவா. ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா. அல்லாஹ்வே இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களை நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ வைப்பாயாக என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாங்க. அவங்க இந்த நகரம் என்று சொன்னது அது மக்கா மாநகரை மனதில் வைத்துக் கொண்டு சொன்னாங்க. அவங்களுடைய துவா இங்கே அங்கீகரிக்கப்பட்டு அது பாதுகாப்பு நிம்மதி நிறைந்த ஒரு நகரமா ஆயிருக்குன்னு பார்ப்போம். எனவே நாம எந்த ஊர்ல, எந்த மாவட்டத்துல, எந்த நாட்டில் வசிக்கின்றோமோ அங்க ஒரு பாதுகாப்பான நிம்மதியான ஒரு வாழ்வாதாரம் அமைய வேண்டும் என்ற மனதில் கருதி கொண்டு நாம் இந்த துவா செய்யும் போது நமக்கு அல்லாஹ் ஒரு பாதுகாப்பான நிம்மதியான ஒரு வாழ்வை தருவான்னு பார்ப்போம். பாதுகாப்புன்னு சொன்னா எல்லாத்திலிருந்தும் பாதுகாப்பு, எதிரிகளுடைய ஆக்கிரமிப்பு, தாக்குதல், அந்த மாதிரி கொடிய நோய்கள், சுனாமி போன்றது, அல்லது நமக்கு இஸ்லாம் அங்கீகரிக்காத மது, கஞ்சா இது போன்ற எல்லாத்திலிருந்தும் அல்லாஹ் நிம்மதியையும் பாதுகாப்பையும் தருவான் இந்த துவாவை ஓதி வரக்கூடிய நேரத்தில்.